மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு, நம்மளால வெளியில போக முடியல. ஐயோ, வெயில பார்த்தாலே பயமா இருக்கு. வெயில போயிட்டு வந்தா என்னுடைய ஸ்கின்னோட டர்ன் மாறிடும், ரொம்ப கருத்து போற மாதிரி ஆயிடுறேன். இதனால நான் சன்ஸ்கிரீன், லோஷன் இதெல்லாம் யூஸ் பண்றேன், நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்றேன். இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம வெளியில போறோம் அப்படின்னா, இப்போ சன்லைட்ல வெளியில போயே ஆகணும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் சொல்ற சில குறிப்புகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப நம்ம தோல் கருத்து போகாமல் பாதுகாத்து கொள்ளலாம். முக்கியமா நம்ம சன்லைட்ல போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய லேயர், அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே அந்த சன்லைட்டை ரொம்ப அதிகமா அப்சர்வ் பண்ணிடும். ஸோ உட்கிரகிச்சு என்ன ஆகும்னா, ஸ்கின்னோட அந்த செல்ஸோட கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, நான் ரொம்ப கருத்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். இது நார்மலா திரும்ப வர்றதுக்கு 7ல இருந்து 10 நாட்கள் கூட ஆகலாம். சிலர் நம்ம பார்ப்போம், இப்போ மேல எல்லாம் வியர் பண்ணிட்டு இருப்போம். தலையில கர்ச்சீஃப் கட்டுறது, இல்ல ஹெல்மெட் போடும்போது ஒரு கர்ச்சீஃப் வச்சு போடுறது, அந்த இடம் மட்டும் நமக்கு டர்ன் ஆகாம இருக்கும். மீதி எக்ஸ்போஸ் ஆகிற இடங்கள்ல, சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகிற இடங்கள்லாம் நல்லா கருத்து போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி இப்போ வெயில்ல நமக்கு ரொம்ப அதிகமா ஸ்வெட் ஆகுதுன்னா, அந்த இடங்கள்ல நமக்கு ரொம்ப அரிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இச்சிங் அதிகமா ஏற்படும். இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம முகத்தையும் சருமத்தையும், உடல்ல இருக்கக்கூடிய சருமத்தையும், ஸோ இது முழுவதுமே நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். பொதுவா வெயில போயிட்டு வந்தோம்னா, நம்ம வீட்டுல வந்த உடனே குளிக்கிறது நம்ம வழக்கத்துல இருக்கு. குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குளிக்கிற தண்ணியில சித்த மருத்துவத்துல படிகார நீர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கும். இதை கொஞ்சம் தண்ணியில விட்டுட்டு இதை நம்ம குளிக்கலாம். ஏன்னா அதிகமான இன்ஃபெக்ஷன் வராம நமக்கு இருக்கும். இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றது வியர்வையினால நம்ம உடல்ல தொற்றுக்கள் ஏற்படாமல் இருக்கவும், அதிகமான வியர்வை நாற்றம் நமக்கு தெரியாமல் இருக்கவும் இந்த படிகார நீரை ஒரு 20 ml அளவுக்கு ஒரு பக்கெட் தண்ணியில கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்கலாம். குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, துளசியோட பவுடர் இருக்கு இல்லைங்களா, துளசி பொடி கடைகள்ல நமக்கு அவைலபிளா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த துளசி பொடி 100 கிராம் அப்படின்னா, குப்பைமேனி பொடி ஒரு 50 கிராம், இதுல பாதி அளவு எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 4-5 சொட்டு எலுமிச்சை சாறு கொஞ்சம் விடணும். பால் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கணும். இதை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஸ்டீம், அதாவது ஆவியில படுற மாதிரி முகத்தை காட்டிக்கிட்டே வந்தோம்னா, ஸோ அதிகமான டெட் செல்ஸ் நம்ம ஃபேஸ்ல இருந்தாலோ, கண்களை சுற்றியோ, இல்லை சில இடங்கள்ல நமக்கு கருமை நிறமாக தெரிஞ்சாலும் இது நமக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ஒரு தீர்வாக இருக்கும். தினமுமே இந்த நான் சொன்ன மாதிரி இந்த துளசி பொடியும் குப்பைமேனி பொடியும் நம்ம கலந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வரலாம். இல்லை ஒரு சிலருக்கு தலையில அதிகமான டேண்ட்ரஃப் இருக்குன்னா இதையும் பயன்படுத்தலாம். இந்த பேக்கையே நம்ம என்ன பண்ணலாம்னா, எண்ணெயோடு கலந்து தலையில அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், வெதுவெதுப்பான தண்ணீர்ல முகத்தை கழுவுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, தேங்காய் பாலை பயன்படுத்தலாம். தேங்காய் பால் எப்படி பயன்படுத்தலாம்னா, நம்ம தேங்காய் பால் எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா காட்டன்ல டிப் பண்ணி ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு வரணும். ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணணும். ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 15-20 நிமிடங்கள் கழித்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திரும்ப ஸ்டீம் எடுத்தோம்னா நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட் ஆக ஆரம்பிச்சிடும். இது நம்ம முகத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, கை கால்கள்லாம் யூஸ் பண்ண நிச்சயமாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை நம்ம கையில எல்லாம் அப்ளை பண்ணிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்தோம்னா, ஸோ ரொம்ப அதிகமான நமக்கு சன்லைட்ல போகும்போது நம்ம ஸ்கின் டேர்ன் ஆகுதுன்னா அதை மாற்ற முடியும். இதை தாண்டி ரொம்ப எனக்கு டெய்லி இதை யூஸ் பண்ண முடியலன்னா இன்னொரு பேக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுதான் கோரைக்கிழங்கு நமக்கு பயன்படும். கோரைக்கிழங்கு பவுடர் எல்லா இடத்துலையுமே நமக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும். அதை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. கோரைக்கிழங்கு மட்டும் போதும். வேணும்னா கொஞ்சமா இதுல கஸ்தூரி மஞ்சளை சேர்த்துக்கலாம். இதுல பாலோடு கலந்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா, தினமும் நம்ம சன்லைட்ல, அதற்காக ரொம்ப ஹெவி சன்லைட்ல நம்ம போறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ வெளியில போயிட்டு வரேன், இந்த மாதிரி கோடை காலங்கள்ல அதிகமா எனக்கு ஸ்கின் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்றவங்க இந்த 2 ஃபேஸ் பேக்கும் பயன்படுத்தலாம். ஏன்னா இது ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அந்த மாய்ஸ்சரை தக்க வைக்கிறதுக்கான பண்புகள் நான் சொன்ன இந்த மூலிகைகள்ல இருக்கு. அதுக்குதான் இந்த பாலோடு கலந்து நான் போட சொல்லியிருக்கேன். ஸோ இதை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா, வெயிலினால் நமக்கு ஏற்படக்கூடிய, தோல்ல ஏற்படக்கூடிய கருமை நிறங்கள் மாறும். முகம் எப்போதும் பொலிவாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.